30. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். நல்ல சமாரியன் இயேசு அப்படின்னு நிறைய பாட்டெலாம் பாடுவோம். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே அப்படின்னு. நல்ல சமாரியன் அப்படின்னா நமக்காக கிரயத்தை கொடுத்தவர். அன்னைக்கு கிரயத்தை கொடுத்தாரா இல்லையா? நல்ல சமாரியன் அப்படின்னா இயேசுவை தான் பேசுவோம், வேற யாரையும் பேச முடியாது. இந்த நல்ல சமாரியன் அப்படி இயேசு கிறிஸ்துவை ஏன் பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எதையும் எதிர்பார்க்கல. அதுக்கு முன்னாடி இந்த சம்பவம், இந்த காரியத்துக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து அதை சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் அழகாக இருக்கு. ஒரு காரியம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்போவும் கேட்குறோம், நித்திய ஜீவன் அடையணும்னா என்ன பண்ணணும்? இயேசுவை பின்பற்றணும்னா என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்குமா? நிறைய பேர் சொல்கிறான் பணம் கிடைக்கும். இயேசுவை பின்னால் தேடி வந்தீங்கன்னா கிறிஸ்டின் ஆகிட்டீங்கன்னா பணம் கிடைக்கணும். 1 ரூபா கிடைக்காது. 1 ரூபா நம்ம தான் கொடுக்கணும். நான் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. உண்மையே சொல்கிறேங்க, நீங்கள் இயேசுவை ஏற்றுட்டீங்களே, சர்ச்சுக்கு போனீங்களா, உங்களுக்கு என்ன கிடைச்சிது? ஏதாவது கிடைச்சிதா? ஏதாவது கொடுத்தாங்களா? ஐயா, யார் சொன்னது? இயேசுவை ஏற்றுக்கிட்டா இயேசுக்கு நாம தான் கொடுக்கணும். காணிக்கையை நான் எங்கே கொடுக்கணும்? சர்ச்சுக்கு போனால் நாம தான் கொடுக்கணும். தசம பாகங்கிறத நாம தான் கொடுக்கணும். ஏதாவது தேவைன்னா நாம தான் கொடுக்கணும். புரிஞ்சுதா? ஆனால் வெளிப்பிரகாரமான ஜனங்களை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கிட்டா ஏதாவது கொடுப்பாங்க போலியா அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஏசப்பா நம்ம இடத்துலேருந்து வாங்கி அதை ஆசீர்வதித்து மறுபடியும் பல மடங்கு திருப்பி கொடுக்கிறவர். அதனால தான் ஏசப்பா கொடுக்குறோம். அப்போ வாங்குற கடவுளா அது அப்படின்னா கிடையாது. வாங்கி அதை ஆசீர்வதிக்கிற கடவுள். 5 அப்பா 2 மீன் 5000 பேர் சாப்பிட்டாங்க, மீதியானதை எடுத்தாங்க. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துட்ட எதை கொடுக்கிறோமோ அதை என்ன பண்றோம்? பெருக செய்கிற தேவன். நாம கொடுத்துட்டாச்சுன்னா நம்ம வாழ்க்கை பெருகும். நம்ம ஜீவனையே அவருக்கு அர்ப்பணித்தாச்சுன்னா நம்ம ஜீவன் பெருகி கொண்டே இருக்கும். ஏதாயிலும் ஒன்றை இயேசுக்காக நம்ம கொடுத்தால் அது பல 1000 மடங்காய் பெருகும். ஆமாவா இல்லையா? ஆமே. பாருங்க, இங்க கேட்கிற ஒருத்தன், ஐயா நான் நித்திய ஜீவனை அடையணும்னா என்ன கிடைக்குன்னு சோதிக்கும்படி அவரை கேட்டான். என்ன பண்றான்? 25வது வசனம். நியாய சாஸ்திரி அவன் என்ன பண்றான்? அவரை சோதிக்கும்படி கேட்கறான். ஆமா, நித்திய ஜீவனை அடையணும்னா நான் இப்ப சொல்றாங்களே சொர்க்கம் நரகம், நான் சொர்க்கத்துக்கு போகணும்னா நான் என்ன செய்யணும்? ஐயா, கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து அருமையான பதில் சொல்ல. அவர் அதுக்கு பாருங்க 26வது வசனத்துல, அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் நியாய பிரமாணத்தை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறான்? நியாய பிரமாணத்தை எல்லாருமே வாசிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ லட்சக்கணக்கான சபைகள்ல நியாய பிரமாணங்கள் வாசிக்கப்படுகிறது. வேதத்தை சரியா வாசிக்கிறாங்க, ஆராதனை ஒழுங்காய் செய்கிறார்கள், பாடி ஆராதிக்கிற நல்லதான் பண்றாங்க. ஆனா புரிந்து கொள்ளுதல் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நாம இயேசு நல்லவர்னு சொல்றோம், இயேசு அற்புதவர், இயேசு நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர்னு நாம சொல்றோம். நான் சொல்றேன், ஆனா நீங்க எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது. அதே போலதான் ஒவ்வொருத்தருடைய புரிந்து கொள்ளுதலும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அப்போ நியாய பிரமாணத்தை நீ வாசிருக்கிறப்பா, இந்த நியாய பிரமாணத்துல நீ தெரிஞ்சுக்கிட்டது என்ன, நீ புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு. அப்போ அதற்கு அவன் சொல்றான் பாருங்க, 27வது வசனம்,
அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். நியாயப்பிரமாணத்துல வாசிச்சிருக்கான்னு சொல்றான். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்புறம் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் கூட என்ன பண்ணுங்க, அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு அவன் இயேசு கிறிஸ்துக்கு பதில் சொல்றான். அப்புறம் பாருங்க 28வது வசனத்தை வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து பதில் சொல்றாரு, ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க, கவனமா கவனிங்க. 28ல அவர் அவனை நோக்கி, எப்பா நீ பதட்டப்பட்டுலாம் பதில் சொல்லல, நிதானமா தான்ப்பா பதில் சொல்லியிருக்கிற. நியாயப்பிரமாணத்தை பேசுறவங்க வாசிக்கிறவங்க எல்லாரும் நிதானமா தான் வாசிக்கிறோம், நிதானமா தான் புரிஞ்சு கொண்டிருக்காங்க. ஆனா புரிந்து கொள்ளுதல் ஏசப்பா நினைக்கிற பிரகாரம் ஏசப்பாவை அப்பான்னு நினைக்கிறோமா, சகோதரர் சொல்றது போல அப்பாவை நினைக்கிறோமா, இல்லைன்னா எப்படி எஜமான நினைக்கிறோமாங்கிறதா வித்தியாசம். விஷயம் இருக்கு, வித்தியாசம் வேற, விஷயம் வேற. பாருங்க 28வது வசனம், அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய். இவன் கேட்கிற கேள்வி என்ன? நித்திய ஜீவனை அடையணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறன்னு ஏசப்பா கேட்கிறாரு. அப்ப அவன் என்ன சொல்றான்? முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும். நிறைய பேர் சிந்தையை பேசவே மாட்டாங்க, ஆத்மாவோடு முழு பலத்தோடு அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்தையிலேயே முழுசா இருக்கணும். சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு எங்கேயோ யோசிச்சுட்டு கிடையாது. முழு சிந்தையோட ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கிறோமா, நேசிக்கிறோமா, அப்படியே செய்கின்றார். அப்புறம் பாருங்க அருமையான வசனம் பாருங்க, அடுத்த வசனம், அப்படியே நீ செய்ப்பா, நீ எப்படி புரிஞ்சு வச்சிருக்கியோ அப்படியே செய் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் அடுத்த என்ன வசனம் பாருங்க, அவன் என்ன நினைக்கிறான்? இப்ப இன்னைக்கு வரைக்கும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களும் நியாயப்பிரமாணத்தை வாசித்து 10 கட்டளைகளை வீட்டில் ஒட்டி வச்சிருக்கிறவங்களும் நினைக்கிற நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, அவன் என்ன பண்றான்? நான் தன்னை நீதிமான், நான் பெரிய ஆளு, நான் சர்ச்சில் நான் தான் பெரிய ஆளு, நான் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என்னை போல ஜெபிக்க யாராலையும் முடியாது, 3 வேளை இல்ல 30 நாள் உபாசிக்கிறேன், பச்சை தண்ணி கூட குடிக்காம உபாசிக்கிறேன். இப்படி நீதிமான அவன் நினைச்சிருப்பானா இல்லையா? இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஜனங்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க, என்னை போல நீதிமான். சில பேசக்கூட மாட்டாங்க. இப்போ நம்ம போறோம்னா பேச மாட்டாங்க. இப்போ ஏசு அற்புதர், ஏசு மன்னிக்கிறவர் நான் சொல்றேன், என்னை பார்த்து விலகி போறவங்க நிறைய பேர். ஏன்னு கேட்டா ஏசு கிறிஸ்துட்ட அடி வாங்கணும், சாட்டையால் எடுத்து சாத்தினாரையா. அந்த அடி வாங்கலைன்னா என்ன ஒரு பையன் பிள்ளையா இருந்தாலுமே அப்பா கிட்ட அடி வாங்கணும். நேசிக்கிறாருன்னு சொல்ற அப்பா அடிச்சிருந்தா நீங்களும் நானும் செஞ்சிருக்கிற குற்றத்துக்கு அவ அடி கொடுத்திருந்தாச்சுன்னா உயிரோட ஒருத்தம் கூட இருக்க முடியாது. உண்மையா இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம்னு அதே பிரமாணம் சொல்லுது. அப்ப அந்த பாவம் தண்டனை கொடுத்திருந்தா அவனுக்கு என்ன கொடுத்துருக்கணும்? நமக்கெல்லாம் எத்தனை ட்ரிப் சாகுறது? எத்தனை ட்ரிப் சாக முடியும்? நீங்கள் நானும் சாக முடியுமா? முடியாது. இப்ப நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். உண்மைதானே? பிரமாணத்தை சொல்றவங்க பேசுறீங்க, அப்படித்தானே பேசுறீங்க. என்ன சொல்றோம்? பாவம் செஞ்சாச்சுன்னா மரணம் கொடுக்கணும், அந்த அந்த மரணத்தை எப்படி சாகணும். அன்னைக்கு பாருங்க அவன் என்ன தன்னை நீதிமானா என்ன பண்றான்? எண்ணி அவன் தன்னை நீதிமானா என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்று கேட்கிறான். பிறன் இடத்துல அன்பு கூறுன்னு சொல்றாருல்ல, நீங்க சொல்லிட்டீங்க ஏசப்பா, எனக்கு பிறன் யார்? நம்மளும் சிலவங்க கேட்பாங்க, நான் நீதிமான், அவர் பாவிகள். சிலர் சொல்லுவாங்க நீதிமான்கள், அதாவது பாவிகள் நீதிமான்களின் சபையிலே நிலை நிற்பது இல்லை. என்னைக்கு நடந்தது? பாவி உண்மையா நீதிமான் சபையில் இருக்க மாட்டான்னா நீ யாரு? நான் யாரு? நான் என்ன கேள்வி கேட்கிறேன்? நான் யாரு? பாவிதான். அப்ப எப்படி நீதிமான் சபையில நிற்கிற? இருக்க முடியாத. வசனத்தின்படி தவறு தானே. ஆனால் இயேசு கிறிஸ்து எதற்காக பூமியில வந்தானா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தான், நீதிமான்களை கிடையாது. நான் நீதிமானுக்கு சொல்லவே இல்லை, பாவியை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். அப்போ பாவிகளாய் இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினால் என்னை சுத்திகரித்து நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் என்று விசுவாசத்திலே வந்து நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? அப்ப அவன் தன்னை நீதிமான் காமிக்கிறான்.
நான் நீதிமானப்பா, ஏசப்பா, ஏசப்பா கிட்டேயேவா சொல்லுவாங்க தெரியுமா? என்கிட்டேயேவா அவங்க வேலையை காமிக்கிற சொல்லுவாங்க இல்லையா? நான் எவ்வளோ பெரிய ஆள், நான்லாம் பெரிய பாஸ்டர் ஆக்கும், ஓ என்கிட்டயே வேலையை காட்டுறியா? யாரா இருந்தா மக்கள்? ஏசப்பாவுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க? நான் பாஸ்டர், நான் என்னை ஒரு ஊழியக்காரன், நான் பாஸ்டர்னா நான் யார் தெரியுமா? உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன். உங்களுக்கு ஏசப்பாவுக்கு வேலைக்காரன் தான் ஊழியக்காரன். ஊழியக்காரன் என்ன? ஊழியக்காரன் என்ன? வேலைக்காரன் அர்த்தம். வேலைக்காரன் என்ன? வேலைக்காரன் என்ன? கூலிக்கு வேலை செய்கிறவன் அர்த்தம். அப்ப என்ன வேலைக்கு யார் அழைத்தா? ஏசப்பா எனக்கு இந்த வேலையை கொடுத்து என்னை அழைத்திருந்தால் எனக்கு கூலி கொடுக்கிறவர் யாரு? ஏசு கிறிஸ்து தான் கொடுக்கிறாரு. நான் யார்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது, கேட்கவும் கூடாது. இதான் சத்தியம். உண்மையா இல்லையா? நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறேன். கம்பெனிக்கு நான் வேலை செய்கிறேன். கம்பெனிக்கு வேலை செஞ்சுட்டு அங்கே வேலை செய்கிறவன்டெல்லாம் கூட்டு நீ வாங்குற சம்பளத்துலலாம் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்டால் என்னது தப்பா? சரியா தப்பா? நீங்களே சொல்லுங்க. என்னை வேலைக்கு கூப்பிட்டவர் யாரு? ஓனர். என்னை வேலைக்கு அழைத்தவர் ஏசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்து கூலியை தருவார். அது வரைக்கும் பொறுமையாக ஜெபம் பண்ணிட்டே தான் இருக்கணும். விசுவாசத்தில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. தன்னை நீதிமான் என்று காண்பிக்கக்கூடிய அநேகர் இருக்கிறார்கள். அவங்கள பற்றி நான் பேசலை. பாவியாக இருக்கக்கூடிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன வார்த்தையின்படி பாவியாக இருக்கிறவர்களை தேடிதான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஆமென். அப்போ இன்னைக்கு பாருங்க, அவன் என்ன பண்றான்? தன்னை நீதிமான்னு காமிச்சிட்டு எனக்கு பிறன் யாருப்பா அப்படின்னு கேள்வி சொல்றான். அப்பதான் ஏசப்பா சொல்றாங்க, இந்த கதை வருது. நல்ல சமாரியன் இயேசு கிறிஸ்துக்கு வர வருது. அவன் வந்து எங்க இருந்தானமா? எருசலேமிலிருந்து எங்க போறான்? எரிகோ. எருசலேம்ங்கிறது ஆண்டவர் ஆராதிக்கிற இடம். எரிகோங்கிறது மோசமான இடம், கள்ளர்கள் நிறைந்த இடம், பாவம் நிறைந்த இடம். அங்க போறாம்பாங்க. நீ உண்மையான இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால், உண்மையான இரட்சகர் நமக்குள் இருந்தால், எவ்வளவு பாவம் பெருகி இருக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் நம் மேல பாவம் அணுகவே அணுகாது. ஏனென்றால் கிறிஸ்துவின் அன்பை தரித்திருக்கிறவர்கள் நாம். கிறிஸ்து அன்பு நமக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தம் எனக்குள் இருக்கிறது. பாவம் என்னங்க செய்ய முடியும்? பாவம் முடியுமா? சவால் விட்டு சொல்ல முடியும். கிறிஸ்துவின் அன்பில் நிறைந்திருக்கிறவன் பாவத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டான். ஒருவேளை அவன் சரியா அன்பை புரிஞ்சிக்கலன்னா பாவத்தில் சிக்கியிருப்பான், மாம்சத்தில் சிக்கியிருப்பான். இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் பேசிட்டு கடைசியில் சொல்லிடுவாங்க, நான் மாம்சத்தில் பேசிட்டேங்க, மன்னிச்சிடுங்க, சாரி பிரதர். உனக்கு என்னையா பேச்சு கேட்குது? பலிபீடத்தில் போய் மாம்சத்தில் தெரியுதுல்ல? அங்கேயே ஒத்துக்க வேண்டியதானே? எதை பேசுகிறோம், எதை பேசக்கூடாது என்பதை சரியாய் புரிந்து நிதானமாய் பேச வேண்டும். மனம் பதறி ஒரு வார்த்தை கூட சபையில பேசாத, ஜனங்கள் கூடியிருக்கிற இடத்துல பேசாதன்னு சொல்றாரு. ஏன்? மனம் பதறினா எல்லாமே பதறிடும். பதற காரியம் சதறி போயிடும். அது வேத வசனமா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான எந்த விஷயமா இருந்தாலும் சரி. கோவப்பட்டு வண்டி ஓட்டி பாருங்க, வண்டி தாறுமாறா போகும். போகுமா? போகாதா? கோவப்பட்டு சமையல் பண்ணி பாருங்க, தாறுமாறா தான் இருக்கும். ஆமா. கோவப்பட்டு தோசை சுட்டு பாருங்க, தோசையே வராது. ஆமா. பிரியாணி செஞ்சு பாருங்க, பிரியாணி வராது. ஏனென்றால் கோவப்படுகிற காரியம் சிதறிடும், சிந்தனை மாறிடும். அதனால இவன் சிந்தனையில கூட அன்பு கூர்வாயாக எழுதப்பட்டிருக்கேன்னு சொல்றான். அப்படி இருக்கா? முழு பலத்தோடு முழு ஆன்மாவோடு இதை நம்ம பிரமாணத்தில் வாசிக்கிறோம். அவன் என்ன சொல்றான்? சிந்தனையோடுன்னு சொல்றான். அப்ப அது எங்க இருக்கு? அது இல்லையே பிரமாணத்தில்னு கேள்விக்கு பண்ணமாடு. ஆனா முழு சிந்தனை, நம்முடைய சிந்தை முழுவதும் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறது. ஆச்சா? இப்போ நீதிமானன்னு இவன் காமிக்கிறதுக்கு மனசா விட்டு சொல்றான், எனக்கு பிறன் யார் யா அப்படின்னு. அப்பதான் இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்டோரியை சொல்றாரு அழகா. அவன் வந்து எங்க எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகிற வழியில, அப்பொழுது இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாக வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இதுதான் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நியாயப்பிரமாண காலங்களில் ஆசாரியன் இரத்தத்தை தொடக்கூடாது, தெரியுமா? ஒரு இரத்தத்தை தொட்டாச்சுன்னா அவன் எத்தனை நாள்? 21 நாள்
16 நாள் இப்படி ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்குப்படி என்ன பண்ணக்கூடாது, அவன் ஆசாரிய வகுப்புல அந்த ஊழியம் செய்யறதுக்கு போகக்கூடாது. போனான்னா என்னன்னா அவன் தீட்டு உள்ளவன் அர்த்தம். தீட்டு பட்டுறவன் மேல அவன் ரத்தத்தை தொட்டிட்டான்னா தீட்டு அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். அதனால என்ன பண்றான், தற்செயலாக தான் வர்றான் ஒரு ஆசாரியன். தற்செயலாக வந்த ஒரு ஆசாரியன் என்ன பண்றான், பக்கமாய் விலகி போனான். பக்கமாய் விலகி போகிற ஊழியத்தை தான் பிரமாணத்தில் உள்ளவங்க செஞ்சுட்டு இருக்கிறப்போ, நாங்க நீதிமானு இவன் பாவி, இந்த பாவி கூட நான் போய் உறவு வச்சுட்டேன்னா நானும் பாவி ஆயிடுவேன். அப்ப என்ன நினைக்கிறோம், எந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆண்டவர் ஊழியத்தை செய்யல, ஆண்டவர் ஊழியத்தை செய்யல, பிரமாண ஊழியத்தை இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்யல. துன்மார்க்கோட ஆலோசனையோடாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும், பாவி இங்க இருக்கிறான்னா பக்கத்திலே போயிடக்கூடாது, ஒட்டிக்கும் ஒட்டிக்கும் பிரதர், ஐயோ அசுத்தமாயிரும், பக்கமா விலகி போனான். நம்ம அப்படி என்ன அர்த்தம்னா பக்கம் வரைக்கும் வந்திருக்கிறான், அவன் பார்த்துட்டு அப்படி போயிருந்தானே பிரச்சனை இல்லை. ஆசாரியன் இது இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு, ஆசாரியன் வந்து பக்கமாய் விலகி போனான், பக்கத்துல வந்து உத்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டான். அப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் வரான் பாருங்க, லேவியன் ஒருவன் வரான். லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அட பாவிகளா, நம்ம இப்படிதான் சொல்லுவோம், ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்குறான், அவனை காப்பாத்துறதுக்கு வழி இல்லை, இல்லை எவனையாவது கூப்பிட்டு கூட ஒருத்தர் விழுந்து கிடக்கிறான்னு சொல்லல, பக்கமாய் விலகி போகிறார்கள். இப்போ நான் ஏன் பிரமாணத்தில் உள்ளவங்க இப்படி நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய கிறிஸ்தவங்க, அநேக கிறிஸ்தவர்கள் பக்கமாய் விலகி போகிறார்கள், நம்மை பார்த்து தூரமாய் போகிறார்கள். பைத்தியம்னு கூட சொல்றாங்க, இவன் கள்ள உபதேசின்னு சொல்றாங்க. நம்ம என்ன இப்படி கள்ளமா பண்றோம், திருட்டுத்தனமே யார்ட்டையா களவாடுறோமா? கிடையாது. இயேசு நல்லவர்னு சொல்றோம், இது தப்பாமா? இது கள்ள உபதேசம். இயேசு பாவத்தை மன்னித்திருக்கிறார், உனக்காக கல்வாரி சிலுவையில கிரயத்தை கொடுத்திருக்கிறாரு, நீ விசுவாசித்தால் நீ நீதிமான் சொல்றோம், இது தப்பு, இது கள்ள உபதேசம். அப்ப பக்கமாய் விலகி போனா ரெண்டு பேரும் பக்கமாய், லேவியனை விலகி போகிறான், ஆசாரியனை விலகி போகிறான், இன்னொருவன் வருகிறான், நல்ல சமாரியன். ரெண்டு பேரும் விலகி போயிட்டான். மூன்றாவதாக வருகிற தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து, அவர் என்ன பண்றாரு, பக்கத்தில் வந்து அவனை தொட்டு பார்க்கிறார். நல்ல சமாரியனா இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை தொட்டு சுகமாக்கக்கூடியவர். நம்முடைய சொட்டு சுகமாக்கக்கூடியவர் மாத்திரமல்ல, நம்முடைய காயத்தின் மேல் அவர் எண்ணெய் வார்க்கக்கூடியவர். திராட்சை ரசத்தை வார்த்தார் அப்படின்னு இருக்கு. திராட்சை ரசத்தை வார்த்தார்னா அப்போ அவர் மருந்துலாம் போடலைங்க, அதுக்கு ஒரு வியாக்கியானம் வச்சிருக்காங்க நம்மளுக்கு. திராட்சை ரசம் தானே போட்டாங்க. திராட்சை ரசத்துல ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா, ஏதாவது ஒரு காயப்பட்டுட்டா திராட்சை ரசத்தை, திராட்சை புளிஞ்சு அப்படி விட்டுட்டாச்சுன்னா அதுல ஒரு ஆல்கால் பவர்னு இருக்கா இல்லையா, நார்மலா இருக்கா இல்லையா, அதை போட்டாச்சுன்னா அந்த ஆல்கால் பவர் ஆயிடுச்சுன்னா அந்த நார்மலா அதை அந்த புண்ணை, அந்த காயத்தை ஆற்றக்கூடிய தன்மை அதற்கு இருக்குது. அப்ப அந்த நல்ல சமாரியனாகி இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இருப்பதனால் அநேகரை நேசிக்க முடியும், அநேகருக்கு உதவி செய்ய முடியும். எத்தனை பேர் உதவி செய்யறோம், எத்தனை ஊழியக்காரன் உதவி செய்யறோம். 2000 வருடங்களுக்கு மேல முன்னால ரத்த சிந்தின அந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நாம் விசுவாசிக்கிறதுனால நாம் நீதிமானாய் மாற்றிருக்கோம். அதே போலதான் இயேசு கிறிஸ்து கிரயமாய் கொடுத்திருக்கிறார். அப்ப எண்ணெயை வார்க்கிறான், திராட்சை ரசத்தை வார்க்கிறான். பாருங்க அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். விலகி போனாங்க. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி, மனதுருக்கம் வரணும். ஏசப்பா பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவர் அன்பை நம்ம புரிஞ்சிருக்கிறோம்னா என்ன வரணும், மனது உருக்கம் வரணும். கண்ணீரோடு ஜெபிக்க முடியுமா அப்படின்னா, ஏசப்பாவுடைய அன்பு உள்ள வந்துச்சுன்னா நிச்சயமா கண்ணீர் வந்துருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன் பார்த்தீங்களா, நான் ஒரு நாள் கண்ணீர் வரணுங்கிறதுக்காக வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை கசக்கி கண்ணு பக்கத்துல வச்சுட்டு கண்ணீரை எதிர்பார்த்த ஒரு மனுஷன் தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுறேன். ஆனா வரவே இல்லை, கண்ணு எரியதான் செஞ்சதுல கண்ணீர் வரல. எரிஞ்சாச்சுன்னா அது கண்ணீரே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. ஏசப்பா ஏன் நான் எனக்கு கற்றுக் கொடுத்த ஊழியக்காரர் எப்படி சொன்னார்னா, கண்ணீரோடு விதைக்கிறவன், கண்ணீரோடு விதைக்கிறவன், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமா அறுவடை செய்வான்னு சொன்னீங்கன்னா, கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆண்டவரே, ஆண்டவரே எப்படியா ஏமாத்தக்கூடாது. ஏமாத்துற ஜெபத்துல ஆண்டு பார்த்துதான் இருக்கிறாரு. அது அங்கீகாரம் கிடைக்காது. ஜெபம்லாம் கேட்கப்படும்,
ஆண்டவர் எதையும் கேட்காதன்னு இருக்கிற ஆண்டவரே கிடையாது. ஏன்னா ரட்சிக்கக்கூடாதபடி எனக்கு கரம் குறுகி போகலை, கேட்கக்கூடாதபடி செவி மந்தமாகலன்னு. நம்ம நடிக்கிறோமா உண்மையாக அழுகிறோமாங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ எனக்கு கற்றுக் கொடுத்த தேவதாஸ் அப்படிதான் சொன்னாரு, கண்ணீரோடு விதைக்கிறவே கம்பீரமா அறுவடை செய்வான். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம் இல்லையா, ஆண்டவரை புரிஞ்சு கொண்டு ஆரம்ப நேரம் இல்லையா, நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், அன்னைக்கு தவறா புரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணா உடனே கேட்டுவார். எதுக்காக அழுதுன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன் எதற்காக அழுதுன்னு தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவி அபிஷேகம், அந்நிய பாச ரீகா பாலாவா ரீமாலாவா ரீபாலாவான்னு பேசணுமே, இந்த அந்நிய பாச வேணும் ஆண்டவரை அழுது ஜெபம் பண்ணா கிடைச்சிரும். என்ன நம்பிக்கை? அழுது ஜெபம் பண்ணா உடனே கிடைச்சிரும்னாரு. அதனால இந்த வெங்காயத்தையாவது புள்ளிஞ்சு கண்ணுக்குள்ள வச்சு பார்ப்போம். வரவே இல்லை. ஒரு நாள் வந்தது. எப்படி வந்ததுன்னா, அந்த நல்ல சமாரியன் இயேசு கிறிஸ்து எப்படி தேடி வந்தாரோ, விழுந்து கிடந்தவனை தேடி வந்தார். நல்ல சமாரியன் விழுந்து கிடக்க ஒருத்தன் குற்றூராய் அடிபட்டு காயப்பட்டு நொந்து நூலாய் கிடக்கிறவனை தேடி வந்து அவன் பக்கத்துல உட்கார்ந்து அவருக்கு வைத்திருந்ததை கொடுத்து திராட்சரசத்தை வார்த்து அவனை சுகப்படுத்துறது போல என்னை தேடி வந்தார் ஒரு நாள். அன்றைக்கு வெற்றிப்புங்கிற ஒரு அனுபவத்தை கொடுத்தாரு. அன்றைக்கு அபிஷேகங்கிற ஒரு அந்நிய பாசையை கொடுத்தாரு. அன்னைக்கு வந்து பாருங்க அழுக. அதான் உண்மையான அழுக. அன்னைக்கு அழுக ஆரம்பிச்சேன், இன்னைக்கு வரைக்கும் அழுக வருது. எப்படி அழுக வருது? உண்மையான மனதுருக்கத்தினால், உண்மையான புரிந்து கொள்வதினால், ஏசப்பாவுடைய அன்பை நினைத்து அழுகுவர். எனக்காக உயிரே கொடுத்தாரே, எனக்காக கடைசி தொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்தாரே, என் மேல எவ்வளவு அன்பு வைத்தார். நான் மரிக்க வேண்டாம் என்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையில கரையமாய் ரத்தத்தை கொடுத்தாரே, அந்த அன்புக்கு ஈடாக ஒண்ணுமே இல்லைங்க. அதை நினைக்கும் போது அழுக வராம யாராவது இருக்குமா? உண்மையான அன்பு, அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து தங்கும் பொழுது மனதிற்கும் தானா வந்துடும். இப்ப இங்க நல்ல சமாரியன் ஸ்டோரியில அதான் நடக்குது. சொல்றாரு, பிறரிடத்தில் அன்பு குருவாயாக என்று எழுதப்பட்டிருக்கலப்பா, நான் நீதிமான் நீ சொன்னிய, யாரிடத்திலேயாவது அன்பு காட்டுறியா அப்படிங்கிறதுக்காக ஆண்டு சொல்றாரு பிறனிடத்தில் அன்பு காட்டு. பிறன் யாரு? அதுக்கு ஒரு கேள்வி. இன்னைக்கு என்னங்க கேள்வி கேட்கிறான்? அன்னைக்கு கேள்வி கேட்டவனா வேற மாதிரி கேட்டிருக்கிறான், பயங்கரமா கேட்டிருக்கான். பிறன் யாரு எனக்கு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கான். அப்ப அவர் சொல்றாரு அழகா இந்த ஸ்டோரி சொல்லிட்டு, ஒருத்தன் வந்தான் பக்கமா விலைக்கு போயிட்டான். நான் ஊழியக்காரர் கார்ல யாரும் ஏறக்கூடாது, ஊழியக்காரருடைய வண்டி மேல் யாரும் உட்காரக்கூடாது, ஊழியக்காரர் யூஸ் பண்ற பொருளை யாரும் தொடக்கூடாது. அவர் விலகி போய்விட்டாரு. பாவத்துல ஒருத்தன் வியாதிப்பட்டு படுக்கையா கிடக்கிறவனை பார்த்து விலகி போயிட்டார். பிஸியா இருக்கிறோம் பிரதர், பிஸியா இருக்கிறோம். நாளைக்கு வரோம், நாங்க ஜெபம் பண்ணிக்கிறோம். நீங்க நாளைக்கு வந்து ஜெபம் பண்ணி என்ன பண்றது? இன்னைக்கு எங்களுக்கு ஜெபம் தேவை, உங்களுடைய ஆறுதலான வார்த்தை தேவை. எல்லாரும் எதற்கு ஜெபத்தை எதிர்பார்க்கறாங்க தெரியுமா? நீங்க ஜெபம் பண்ணாச்சுன்னா எதை எதிர்பார்க்கறாங்க? நம்ம ஜெபிக்க கூப்பிடுறாங்கன்னா எதிர்பார்த்து கூப்பிடுறாங்க. இந்த ஜெபிக்கிறதுல நம்முடைய ஆறுதல் உண்டாகும், ஜெபிக்கும் பொழுது தேர்தல் உண்டாகும் என்பதற்காகத்தான் அவர்கள் என்ன பண்றாங்க, எதிர்பார்க்கறாங்க. அப்போ பக்கமாய் விலகி போனான் அன்னைக்கு இருந்த ஊழியக்காரன் லேவியன். அவனும் பக்கமாய் விலகி போனான். நல்ல சமாரியன் ஒருவன் காயத்தை கட்டி சத்திரத்துல கொண்டு போய் தன்னுடைய வாகனம், அன்னைக்கு சுய வாகனம்னா கழுதை, நீ கழுதைன்னு எல்லாத்தையும் பேசுவாங்க. அன்னைக்கு கழுதை இயேசு கிறிஸ்துவ சுமந்தது அந்த கழுதை தான். ஆனா அன்னைக்கு எங்கேயாவது தூரமா பிரயாணம் போகணும்னாலும் கழுதையில தான் போகணும். அந்த கழுதை மேல ஏற்றி சத்திரத்துல கொண்டு போய் கிறிஸ்து அழகா பேர் சொன்னார். ஒருத்தன் பக்கமா விலைக்கு போயிட்டான், ரெண்டாவது ஒருத்தன் வந்தான், அவனும் பக்கமா விலைக்கு போயிட்டான், மூணாவது ஒருவன் வந்தான். இயேசு கிறிஸ்து தன்னை சமாரியன்னு சொல்லல, தன்னை நல்ல சமாரியன்னு சொல்லல. அப்போ மூணாவது ஒருவன் வந்து அவன் காயத்தை கட்டி தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி ஒரு சத்திரத்தில் கொண்டு போய் விட்டு அங்க பணத்தை கொடுத்து, எத்தனை பணத்தை கொடுக்கிறாரு? அந்த பணம் இருக்கு பாருங்க, அதுல இருக்கு பாருங்க. பின்பு பாருங்க, திராட்சை ரசமும் வார்த்து தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்து எத்தனை பணத்தை கொடுத்தானா? 2 பணத்தை கொடுக்குறான். மறுநாளில் தான் புறப்படும் போது, அப்போ நைட்டு ஃபுல்லா அவன் கூட தான் இருந்திருக்கான். இரவு முழுவதும் யார் கூட இருந்திருக்கிறா? அந்த காயப்பட்டவனிடத்துல கூட இருக்கு. எத்தனை ஊழியக்காரர் இப்போ இந்த விசுவாசி அடிபட்டு படுக்கையா கிடந்தா கூட இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. கூட இருந்தவங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கூட இல்லாம நாங்க ஜெபம் பண்ணிக்கிறோம் பிரதர், நாங்க ஜெபம் பண்ணிக்கிறோம், பார்த்துக்கிறோம், நல்லா தூங்குறது, வீட்டில் போய் படுத்து ஒரு ஜெபம் கூட பண்றதுக்கு வழி இல்லை. பாருங்க இன்னைக்கு பாருங்க அவர் என்ன பண்றாரு, சத்திரத்துல கூட தங்கி இருந்து மறுநாள் புறப்படும் பொழுது
2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமா ஏதாகிலும் இவனுக்காக செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். அப்போ இன்னைக்கு வாங்குறதுலாம் ஒழித்துன்னு நான் சொல்ல வரல, கொடுக்கறதான் ஒழின்னு நான் சொல்றேன். இன்னைக்கு வாங்கிறத விட கொடுக்கறதே நல்லது. ஆண்டவர் கொடுத்தால், ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்தால் மீதம் எடுக்க வைப்பாருங்க. ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? நல்லா கையை உயர்த்தி. ஆண்டவர் கொடுத்தால் மிச்சம் எடுப்பாரு. 5 அப்பா 2 மீன் 5000 பேர் சாப்பிட்டா மீதியான துணிக்கு எத்தனை பேர் எடுத்தாங்க? 12 சீசர்கள் நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் தேவைன்னு 12 கூடையில நிறைய எடுத்துட்டு போனாங்க. அப்பெல்லாம் அவங்களாம் சாப்பிடாம உபாசத்தே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 12 பேரும் 12 கூட. ஏன்னா அவங்க கூடையில அமுத்தி அள்ளி வச்சிருப்பாங்க மிச்சத்தை. ஆமாவா இல்லையா? அப்ப சீசர்கள் எல்லாம் நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. நாங்க சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம். என்ன பிறகு தப்பு? ஆண்டு ஊழியத்துக்காக அழைச்சிருக்கிறார், ஆண்டு கொடுக்காரு உங்களுக்கு என்ன? அப்ப எங்கிட்ட ஏன் கேட்குறீங்க? நான் என்ன சொல்றேன்? ஆண்டு தானே உங்களுக்கு ஊழிய கிடைச்சாரு பிறகு. ஆண்டுடைய கேளுங்க, ஏன்ட்ட கேட்குறீங்க? கேட்க வேண்டியதில்லை. இல்லை கேட்கறதுனால சொல்றேன். ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சாரா, ஆண்டவரே உங்களுக்கு ஊழியத்துக்கு பலனை தருவார். அது வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணணும், அவசரப்படவே கூடாது. அப்போ பிறன் யாருன்னு கேட்குறான். இவன் என்ன பண்றான்? பிரமாணத்தை நான் கட்டளை கற்பனை எல்லாம் கை கொண்டுட்டேன், எனக்கு பிறன் யாருன்னு கேட்கிறவனுக்கு இயேசு கிறிஸ்து அழகான பதில் சொல்றாரு. இன்னும் 3 பேர் இருந்தான். ஒருத்தன் பக்கமா வேலைக்கு போனான், இன்னொருத்தன் பக்கமா வேலைக்கு போயிட்டான், 3வது ஒருத்தன் வந்தானா. அவன் என்ன பண்ணான்? தன்னுடைய பணத்தை, தனக்குன்னு வச்சிருந்த திராட்சை ரசம் எதுக்கு வச்சிருப்பாங்க? எனக்காக தான் வச்சிருப்பேன். ஜூஸ் கொண்டு வரோம், தண்ணி கொண்டு வரோம், யாருக்காக? உங்களுக்கெல்லாம் கொடுக்குறக்காக கொண்டு வருவேன்? நான் தரமாட்டேன். எனக்காக தான் நான் என்ன பண்றேன்? பாட்டில தண்ணி கொண்டு வருவேன். அப்போ அதை கூட என்ன பண்றா? இன்னொருவனுக்கு, மற்றவனுக்கு, பிறனுக்கு அதை என்ன பண்றா? கொடுக்குறான். கொடுத்து நைட்டு ஃபுல்லா அவங்க கூட சத்திரத்திலேயே தங்கிக்கிட்டு. அப்ப அன்னைக்கு இதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க, சத்திரத்துல தான் எல்லாருமே தங்குவாங்க பிரதர். அன்னைக்கு நாம இன்னைக்கு தங்க முடியுமா? ஏசி இல்லாம நான் தூங்க முடியாது பிரதர், ஃபேன் இல்லாம தூங்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? ஏசு கிறிஸ்து இருந்தார, ஏசு கிறிஸ்து செய்யற ஊழியம் தானே செய்றீங்க. ஆமாவா இல்லையா? பிரமாணத்தில் இருக்குங்க, அவரு படுற கஷ்டத்தை நாங்கள் அனுபவிக்கணும்னு சொல்றோம்ல. அப்போ அவர் என்ன பண்றாரு? நைட்டெல்லாம் அந்த குற்றுயிரா அடிபட்டு வேதனைப்பட்டு, அன்னைக்கு கல்லெல்லாம் சும்மா அடிச்சிருக்க மாட்டான், நல்லா வச்சு சாகர வரைக்கும் அடிச்சிருப்பான். உயிர் போயிடுச்சு நினைச்சுதான் போட்டு போவான். அன்னைக்கு அடியில அப்படிதான். ஒரே ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். எங்க ஊர் திருநெல்வேலி பக்கம், அங்கே ஒரு பெண் மாடு மேய்ச்சி கொண்டு வந்திருக்கிறா. அவங்க ஊர்ல திருவிழான்னு சொல்லுவாங்க. திருவிழா நடக்கும்போது அதே பெண்ணை என்ன பண்ணிருக்கிறா? திருடன் ஒருத்தன் பார்த்துருக்கான். திருவிழா நடக்கும்போது அந்த என்ன பண்ணியிருக்கிறான்? அந்த பெண்ணை அவன் பார்த்துருக்கான். அப்போ என்ன பண்ணிருக்க? கழுத்துல 4-5 செயின், காதுல பெரிய கம்மல், என்னெல்லாமோ போட்டிருக்கிறாங்க. அவங்க இருந்த வீட்டில் இருந்த நகையெல்லாம் போட்டிருக்காங்க. எங்கள் ஊரில் நகைக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. நகைன்னா குறைஞ்சது ஒரு 10 பவுன் தான், கொஞ்சம் லோ பட்ஜெட். 7 அப்படின்னாலே ஒரு 10 பவுன் இருக்கும். அப்போ உங்ககிட்ட இருக்கான்னு கேட்காதீங்க, என்கிட்ட இல்லை. அச்சா, ஏன்னா நான் விரும்பல, அதனால என்கிட்ட இல்லை. மற்றவங்களாம் விரும்புவாங்க, சேர்த்துன்னு நினைச்சாங்க இருக்குது. ஆனால் விரும்பினா நிச்சயமாண்டு எனக்கு அதை விட டபுளாக கொடுத்துருப்பாரு. நான் விரும்பலை, அதனால எனக்கு இல்லை. அது என்னுடைய தவறு தான், தவிர ஆண்டவர் தப்பே கிடையாது. ஆண்டவர் தரலன்னு சொல்ல மாட்டேன், ஆண்டவர் கொடுத்தாரு, நான் தான் வேண்டானே. அதனால என்ன பண்ற? திருவிழாவில் பார்த்தா அதே பெண் மாடு மேய்ச்சிட்டு இருந்துக்கிறா. ஏற்கனவே பார்த்துருக்கிறா மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது, அதே பெண் அங்க இருந்திருக்கா. மறுபடி மாடு மேய்க்க மறுநாள் வந்திருக்கிறா. நடந்த சம்பவம் என்னன்னா, திருடன் 2-3 பேர் சேர்ந்து வந்துட்டு என்ன பண்ணிருக்கிறான்? காதை பிடிச்சி ஏதாவது பிடுங்கலான்னு பார்த்தா காதில் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அது கவரிங் இருக்கு, அன்னைக்கு கவரிங் இல்லை. அன்னைக்கு கிடைச்சா பாசியில தான் கிடைக்கும். அதுவும் பாசியில ஒரு குச்சி சொருகி பாசி தான் போடுவாங்க. அது கூட காத்துல இல்லை. சரி, காதுல ஒன்றும் கிடைக்கலன்ட்டு கழுத்தை பிடிச்சி எடுத்துருக்கா, கழுத்துலேயே ஒன்றும் இல்லை. வந்தது கோபம். நேத்தைக்கு நான் அங்கே திருவிழாவில் பார்க்கும்போது எவ்வளவு போட்டு வச்சிருந்தேன். நான் இப்போ எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறோம். 2-3 பேர் நடந்து வந்து திருடலான்னு வந்தா காதில் இல்லை கையில் இல்லையான்னு போட்டு சாத்தி ஆடு மேய்க்கிறதுக்கு வச்சிருந்த குச்சி இருக்குல்ல, மாடு மேய்க்க வச்ச குச்சியில் போட்டு வெளுன்னு வெளுத்து போட்டு, நம்ம பாசையில் புரியணும்னா வெளுத்து தண்ணி இல்லாத கிணத்துல தூக்கி போட்டு போயிட்டானுங்க. அதே போலதான் நல்ல சமாரியன் கதையில அவன்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் புடுங்கிட்டு, முதல்ல என்னத்தை புடுங்கிருக்கிறான்?
அவன் ட்ரெஸ்ஸை உறிஞ்சிட்டு போயிட்டான். ட்ரெஸ் என்ன பண்ணிட்டான்? உனக்கு இது அழகு தேவைப்படுதா? நாங்க சாப்பாட்டுக்கே இல்லாம காட்டுக்குள்ள கஷ்டப்பட்டு இருக்கிறோம், நீ நல்ல சொகுசாவா இருக்கிற, உன் சட்டையை பிடிக்கிற அவன் ஆடையை பிடிக்கிட்டு அவன் இருந்தது எல்லாத்தையும் பிடிங்கிட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டான்? அவனை குற்று உயிராய், உயிர் இல்லை அறகுறை உயிரில் குற்று உயிராய் கொலை உயிராய்னா ஈரக்கொலைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அந்த கொஞ்சம் உயிர் இருக்கும்போது விட்டுட்டு போயிட்டானுங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது தான் இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். உங்களை என்ன எப்படி ரட்சித்தார் தெரியுமா? அந்த ஸ்டேஜில் நம்ம ரட்சிக்கப்படலைன்னா, எனக்கு ஒரு ஸ்டேஜ் இருந்தது, அந்த ஸ்டேஜில் நான் ரட்சிக்கப்பட்டு அவர் அன்பை புரிந்து கொண்டு சபைக்குள்ளே வரலைன்னா இப்போ அருமையான குடிமகனாக இருப்பேன். இந்திய குடிமகனாக 3 வேளையும் தவறாது குடித்து விட்டு பண்ணி படுத்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல படுத்து யார் தட்டி எழுப்பினாலும் உணர்வு இல்லாதவனாக உடையே கலன்று எங்கேயோ போனாலும் ரோட்டு மேலே கிடந்திருப்பேன். புரிஞ்சிச்சா? இயேசு கிறிஸ்து அன்றைக்கு என்னை தெரிந்து கொண்டதுனால், அவர் அன்பை அன்றைக்கு நான் புரிந்து கொண்டதுனால இன்னைக்கு நான் இவ்வளவு ஜாலியாக பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நான் புரிந்து கொண்ட விதம் அப்பாவா புரிந்து கொண்டேன். ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ. ஏனென்றா அன்றைய ஒருத்தர் அந்நிய பாசை இல்லைங்கிறான், ஒருத்தர் பேசுறது தப்புங்கிறான். ஆனால் அந்நிய பாசை இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்நிய பாசைனா என்னென்ன எனக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து பற்பல பாசைகளை பேச ஆவியானவர் எனக்கு கிருபை செய்தார். அதனால் அந்நிய பாசை இல்லைன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அந்நிய பாசை பேசுகிறான், தேவனோட ரகசியம் பேசுறான், இல்லைன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. உண்மையாகவே தேவன் அந்நிய பாசை பேசி ஆண்டவர் ஆராதித்து துதிக்கும் பொழுது ரகசியங்களை வெளிப்படுத்துறாரு. படிப்பறி வேண்டாம், பெரிய டிகிரிலாம் தேவையில்லை. அந்நிய பாசை இருந்தா பல ரகசியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இதுதான் உண்மை, சத்தியம். வசனம் அப்படிதான் சொல்லுது. அப்போ விலகி போனவெல்லாம் விட்டுருங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக கடை சுட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி அடையாளம். நல்ல சமாரியன் ஸ்டோரியை இயேசு கிறிஸ்து ஒப்பிடுறாங்கன்னா, அவர் கொடுத்து செலவு பண்ணது மட்டும் கிடையாது, தன்னுடைய ரத்தத்தை சிந்தினது மாத்திரம் கிடையாது, திரும்பி வரும்போது ஏதாவது செலவு பண்ணியிருந்தா தர்ற. அதான் சொல்றாரு இல்லையா, நீ இந்த பூமியில இதெல்லாம் என் நிமித்தம் இழந்தாயோ, திரும்பி வரும்பொழுது இப்போ ஈக்குவல் ஆயிடுச்சா, இப்போ இந்த வசனம் நிறைவேறுதா, நான் திரும்பி வரும்பொழுது அதற்கேற்ற பலனை நான் உனக்கு உன்னோடு கூட வரும்படி செய்வேன். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு அவமானமா இருக்கட்டும், கண்ணீரா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், பாடுகளா இருக்கட்டும், எந்த உங்க மனநிலைமை எப்படி ஏத்துக்கொண்டீங்களோ அது அவங்க மனநிலைமை எப்படி சிலவங்க ஏத்துப்பாங்க. இயேசு கிறிஸ்துக்காக சொல்லி நீங்க ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா அதற்கேற்ற பலனை ஆண்டவர் இரட்டிப்பாய் தருகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ இன்றைய கால வேளையில ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நல்ல சமாரியனாக நான் உன்னை வச்சிருக்கேன். உங்களை நான் எப்படி தெரிஞ்சிருக்கேன்னா, நல்ல சமாரியன். நல்ல சமாரியன் இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எப்படி இருக்கலாம்? நல்ல சமாரியனுடைய பிள்ளைகள். ஏசப்பா நல்ல சமாரியனா இருந்தா அவருடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம நல்ல சமாரியன் தான். ஏனென்றால் அவருடைய இரக்க குணம் அத்தனை நமக்கு இருக்கு. விலகி போன பாருங்க ஆசாரியன் ஒருத்தன், அவன் மோசமான ஆளுன்னு சொல்லலாம். அன்னைக்கு நியாயப்பிரமாணத்தின்படி அவன் சரியா தான் செய்யறான், அன்னைக்கு செஞ்சான். அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு, எனக்காக கிரயத்தை கொடுத்திருக்கிறார், என் அக்கிரமத்தை சுமர்ந்தார், என் பாவத்தை சுமர்ந்து தீர்த்தார் என்கிற நல்ல செய்தியை சொல்லக்கூடிய அதே மனுஷன் ஒருத்தர் விழுந்து கிடந்தா இவன் என் சர்ச்சுக்கு வரவே இல்லை, என் சர்ச்சுக்கு வர்றதில்லை, அதனால இவன் என்ன பண்ண மாட்டான், நான் தொடக்கூட மாட்டேன். ஆமா, என் சங்கத்துல இல்ல, சர்ச்சு சங்கம் மாதிரி ஆயிடுச்சுப்பான். நம்ம பிரதர் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், சர்ச்சு கிடையாதுங்க சங்கம், சங்கம் கிடையாதுங்க கட்சி. ஆப்போசிட் கட்சி, ஆப்போசிட் கட்டுக்கா அடிச்சுட்டு கிடந்தானே வேணா போவாங்கிறீங்களா? அவன் வேற கட்சிப்பா, அவன் எதிர்கட்சிக்காரன், தொடக்கூடாது. இதே நிலைமை தான் சபைக்குள் நடக்குது. ஆண்டவர் சபை என்னன்னா, அன்பை பராமரித்து அன்பினால் நிறைந்து ஒருவருக்கு ஒருவர் அன்பு காண்பித்து ஒருவருடைய பாரத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து ஒருவருக்காக ஒருவர் தாங்கி ஒருவருடைய பாரத்தை ஒருத்தர் சுமந்து ஒருவருக்காக ஒருவர் வேண்டுதல் செய்கிறதற்காக தான் சபையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இன்றைக்கு சபை நிலைமை பரிதாபமான நிலைமை. இன்னைக்கு சொல்லுவோம், எங்க சர்ச்சில் இத்தனை பேர் இருக்கிறாங்க, பெரிய அவமானம். ஏனென்றால் அன்பு இல்லாத சபை, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அன்புதான் தேவனாக இருக்கிறார். கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்தினார் இல்லையா? அந்த அன்பை வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஒருவேளை இந்த வீடியோவை போடுறாங்களா இல்லையான்னு தெரியாது, நீ இருக்கிற நாம
என்ன பண்றேன்னு கேட்டா அன்பை சரியாய் காண்பிப்போம். நல்ல சமாரியன் எப்படி இருக்கிறாருன்னா என்னுடைய சொந்த காசை எனக்கென்று வைத்திருக்கிறதை, எனக்கென்று சேர்த்து வைத்திருக்கிறதை கொடுக்கிறத கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து கொடுக்கிறத கற்றுக் கொடுக்கிறார். பிரதர், கொடுக்கறதுக்குலாம் என்கிட்ட ஒண்ணும் இல்லை பிரதர். ஒருத்தன் சொன்னா பாத்தீங்களா, அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். இதை பிடிச்சுக்குவாங்க. அலங்கார வாசல்ல ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தான், சப்பானியா அலங்கோலமா உட்கார்ந்து இருந்தான். என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா, வெள்ளியும் கிடையாது பொண்ணும் கிடையாது, பேங்க்ல 2 லட்சம் பணம் இருக்கும், அது வேற விஷயம். நகை போட மாட்டேன், ஆனா நகை 10-20 பவுன் வீட்டுல இருக்கு. எதுக்கு? நகையே ஆகாதுன்னு நான் சொல்றேன்னா, நான் பேசுறேன்னா எனக்கு எதுக்கு நகை? தொடலாமா? தொட்டாலே பாவம் தானே. ஆமாவா இல்லைங்களா? நீங்க சொல்லுங்க. இப்ப நான் கண்ணாடி போட மாட்டேன்னு பிரசங்கம் பண்றேன். நான் மட்டும் வீட்டுல கண்ணாடியை போட்டு படிச்சுட்டு கண்ணாடி யாராவது போட்டீங்கன்னா சாபம் வந்துருன்னு சொன்னா தப்பு தானே. நல்ல சமாரியனாய் வந்து அவர் விழுந்து கிடந்தவனை தூக்கி எடுப்பதற்காகத்தானே கிறிஸ்து வந்தாரு. அதை நான் செய்யலைன்னா என்ன பண்ணிடலாம்? அமைதியா இருக்கலாம். அவனை குறித்து விமர்சனம் செய்யறதுக்கு எனக்கு வேலை இல்லை. ஏசப்பா என்ன பண்ணாரு? உன்னால முடிஞ்சா செய், இல்லைன்னா ஆமா 2 காசு இருந்துச்சுன்னா விதவை போட்டா, அதுக்காக நீ போட்டவங்கலாம் தப்புன்னு சொல்லலை. அவரு எந்த காசு பெருசுன்னு மட்டும் தான் சொன்னாரே தவிர நீ போட்டு தப்புன்னு எங்கேயா சொன்னாரா? இங்க காணிக்கப்பட்டியே பார்க்கறது 2 காசு போட்டிருக்க, சில்லறை காசு போட்டிருக்க. எங்க காணிக்கப்பட்டியில் 5 ரூபா காய் நிறைய கிடக்குது. எது கொடுக்குறோங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது, எப்படி கொடுக்குறோங்கிறதா விஷயம். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கென்று வைத்திருக்கிறதை நான் என்ன பண்றேன்? மனப்பூர்வமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இப்ப வந்துருச்சு நல்ல சமாரியனுக்கு போய் இப்ப காணிக்கைக்கு போயிருச்சா? ஒவ்வொன்றிலும் ஆராதனை நடக்கிறது. கொடுக்கிறதுல ஆராதனை, பேசுகிறதுல ஆராதனை. வார்த்தை மட்டும் ஆராதனை கிடையாது, இந்த வார்த்தையை பேசுறது ஆராதனை எதற்குன்னா நம்மளை தகுதிப்படுத்துறதுக்கு தான். அவர் அன்பை புரிந்து கொள்வதற்காக தான். ஏன்னா பலவிதமான சத்தத்தை கேட்போம். யூடியூப்ல கேட்கிறோம், டிவியில கேட்கிறோம், பக்கத்து வீட்டுல கேட்கிறோம், எதிர்த்து வீட்டுல கேட்கிறோம், வேலை செய்கிற இடத்துல கேட்கிறோம். இந்த சத்தம் எல்லாம் நம்ம என்ன பண்ற கூடாது, தவறாய் நடத்தி போய்விடக் கூடாதுங்கிறதுக்கு தான் தேவ சத்தத்தை கேட்பதற்கு தேவாலயத்திற்குள் வருகிறோம். தேவாலயத்துல வந்து கதை கேட்கறதுக்கோ, இல்லைங்கிறத கேட்கறதுக்கோ, தரித்திரத்தை கேட்கறதுக்கோ, பிரச்சனை கேட்கறதுக்கு, சாபத்தை கேட்பதற்கு யாரும் வர்றதில்லை. ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கிருபையும் என்னை எப்படி தொடரும் என்கிற வார்த்தை கேட்பதற்கு தான் வர்றோம். உண்மையா இல்லையா பிரதர்? வாய் தொண்டைக்கிளியே கத்திட்டு கிடக்கிறோம், சும்மாவா கத்துறோம்? விடுதலையாக்கப்படணும், விளையேற பெற்றவர்களாய் மாற வேண்டும். விடுதலை பெற்றுட்டு பேசாம இருக்க விடணும். ஒரு காசு வாங்கிட்டு ஒருத்தர் தான் பாருங்க, நான் புதைச்சி வச்சுட்டேன், நீ மோசமான ஆள் தெரியுமையா, நீ பயங்கரமான ஆளு, இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. நாங்கள்லாம் வரமாட்டோம் பிரதர், நீங்க கூப்பிட இடத்துக்குலாம் வரமாட்டோம். தசமாவும் கொடுக்கல, காணிக்க சரியா கொடுக்கல, பெட்டியை தூக்குறதுக்கு நாங்கள் வரமாட்டோம். பெட்டியும் கிடையாது, துணியும் கிடையாது, கல்றையும் கிடையாது. நான் என் மனைவிட்ட இப்பவே சொல்லிட்டேன், கேளுங்க, சொல்லிட்டேன். எப்படி சொன்னேன் தெரியுமா? கல்றேன்னு சொல்லிட்டு போகாதவங்க ஒருத்தர் இருக்கிறான், கல்றைக்கு இடத்த வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு 12-13 வருஷமா வசூல் பண்ணிட்டு திரியிறேன். ஆமா, கேட்டா பராமரிப்பு செலவுன்னு 15,000-20,000 போகுது. மரித்து போனா எங்க அடக்கம் பண்ணா என்ன? நம்ம ஜீவன் யாருக்கிட்ட இருக்கு? சரீரம் எங்க இருக்கு? மண்ணில் தானே வந்துச்சு, மண்ணோட போட்டோம். என்ன ஆயிர போகுது? மரணத்தை குறித்து, அடக்கம் பண்றதை குறித்து நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டாம். நாளைய தினத்திற்காக கவலைப்படையே வேண்டாங்கிறாரு. அது மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, ஐஸ்வர்யமான இருந்தாலும் சரி, மகிமையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அன்றண்டு நாளுக்கு தேவையான மன்னாவை நம்மை தேடி வந்து வாசல கதவை தட்டி போட்டுட்டு போயிடுவார். அல்லேலூயா. இந்த சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ பிறனா இருக்கக்கூடியவருக்கு, பிறன் யாருன்னா உதவி செய்கிறவன் தான் பிறன். துன்மார்க்கன் அப்படின்னா யாரு? ஆண்டு அன்பை புரியாதவன் தான் துன்மார்க்கமா இருப்பான். ஏன்னா அவன் அன்பை புரியலைங்க, அதனால துன்மார்க்கமா இருக்கான். ஒரு தவறு செய்யறவன் ஆண்டவரை புரியல செய்யறான். அதனால பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தார். இதுதான் உண்மை, இதான் சத்தியம். வாங்கி வாங்கி வயிற்றுல போடுறதுக்கு ஆண்டவர் நம்மள உங்களை இனி தெரிஞ்சுக்கொள்ள, அதுக்கு தான் வசனமே இருக்கு. அதுக்கு நான் வசனம் நானும் சொல்லுவேன், வசனம் எனக்கும் தெரியும். சுகபோகமாய் வாழுகிறவன் உயிரோடு செத்தவன், இல்லாதவனுக்கு ஏழைக்கு இறங்குகிறவன். இதான் வசனம் தானே.
நீனே சுகபோகமா வாழ்ந்துட்டே எவனுக்கும் ஏழை பார்த்தாலும் ஐயா அப்படி கேட்டாது ஏழை இல்லை, ஜோப்பு நிறைய காசு இருக்கும். அவளை 100 ரூபா நோட்டு 50 ரூபா நோட்டு ஒரு நாள் ஒரு 100 ரூபாய் கொடுக்கலாமே, ஒரு நாள் ஒரு 100 ரூபாய் ஏழை கொடுத்துடலாமே, தப்பு இல்லையே. நாளைக்கு கொடுக்க போகிறோம். நான்லாம் யாருக்காவது ஹெல்ப் பண்ணேன்னா அப்படி தான் கொடுப்பேன். 5 ரூபாய் கொடுத்தாலும் இன்னைக்கு என்கிட்ட இருக்கு கொடுக்குறேன். சில நேரம் 2 ரூபாய் இருக்கும், என்கிட்ட 2 ரூபா தான் இருக்குது பரவாயில்லையா, எல்லாம் வாங்க மாட்டாங்க. சரி பரவாயில்ல கொடு அப்படின்னு வாங்கிக்குவாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ ஒரே நாள் தான் உதவி செய்ய போகிறோம். அந்த உதவி ஒரு உயிரை வாழ வைக்கும், ஒருவருடைய வாழ்க்கையை உயர்த்தி விடும். நீ கொடுக்கக்கூடிய தசமானாலும் காணிக்கையானாலும் தர்மமானாலும் ஒரு ஏழையை வாழ வைக்கிறது தான் கிறிஸ்துவுக்காக செய்கிற பெரிய ஊழியம். நல்ல சமாரியா நான் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அந்த நல்ல சமாரியோட கேரக்டர் நமக்கு வரட்டுமே, அந்த கேரக்டர் நமக்கு செயல்படட்டும். கிரி இல்லாத விசுவாசம் செத்துதுன்னு சொல்லிருக்கு. அப்படின்னா என்கிட்ட இருக்கிறத என்ன பண்ணணும்? யாருக்காவது கொடுக்கும். நல்ல சமாரியா தானே செஞ்சாரு. அவர்கிட்ட இருந்ததை இல்லைன்னா கொடுத்துருப்பாரா? என்கிட்ட இருக்கா இல்லையா? என்கிட்ட உடை இருக்கா இல்லையா? 2 உடை இருந்தால் ஒரு உடை கொடுனாரு. அது இருக்கையும் கொடுத்துட்டு நீ பிச்சைக்காரனா இருன்னு சொல்லலை. நம்ம புரிஞ்சுக்கணும். நான் இருக்கிறதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு என் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்காதீங்கன்னு நான் சொல்லலை. இருப்பதில் கொடுப்பது, ஆண்டவர் கொடுத்ததில் அவருக்காக கொடுப்பது, எல்லாம் அவர் தான் கொடுத்தார். இந்த பூமியில் வரும்போது வெறும் கை வெறும் உடலாய் தான் பிறந்தோம், வெறும் உடலாய் தான் மறுபடியும் போக போகிறோம். ஆச்சா இல்லையா? ஆனால் நாம் கொடுக்கிற ஒவ்வொன்றும் அது கனமுள்ளதாக இருக்கிறது. அல்லது மத்தியான வேலை ஆயிடுச்சு. என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவருக்காக கொடுக்கறதுல, ஆண்டவருக்காக செயல்படுறதுல நாம தான் பெரிய ஆளாக இருக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம நிலைமை இப்படி இருக்குது, நாளைக்கு நம்முடைய நிலைமை தலைகீழாய் மாறும். நாளைக்குன்னா பல வருஷத்துக்கு அப்புறம் சொல்லலை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளை திங்கட்கிழமை நம்முடைய நிலைமை தலைகீழாய் மாறும், செழிப்பாய் மாறும். நல்ல யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு செய்யக்கூடிய அற்புதத்தை நாளைக்கு காலையில நீங்க பாப்பீங்க. கர்த்தர் இதை செய்ய